ஜெயிக்கிற பக்கம் நிக்கிறவன் ஜெயிக்கிற பக்கம் ஜெயிக்கிற பக்கம் நிற்பவன் அல்ல, தான் நிக்கிற பக்கத்தை ஜெயிக்கிற பக்கம் தான். சாட்டை துரைமுருகனை எல்லாரும் வச்சு செய்யறாங்க. எல்லாருமான்னு கேட்டீங்கன்னா எல்லாரும் கிடையாது. தமிழக வெற்றி கழகம் பொதுவா அவங்க வந்து பயங்கரமா ட்ரோல் பண்றாங்க. காரணம் என்ன அப்படின்றது தெளிவா பேசுவோமா? அனைவருக்கும் வணக்கம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது கல்கரி நியூஸ். நான் தீபிகா. தாய்லாந்துல ஒரு பெரியமான ஒரு இன்ஸ்டாகிராம் பிரபலம், யூடியூப் பிரபலம் அப்படின்னு சொல்லலாமா, இவருக்கு கிட்டத்தட்ட எக்கச்சக்கமா கோடிக்கணக்கில் ஃபாலோவர்ஸ் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு ஒரு ஃபேமா இருக்கக்கூடிய நபர் தான் இஷோ ஸ்பீட் அப்படிங்கிற ஒரு நபர். ஓகேவா? இவர் வந்து தாய்லாந்துல இருக்காரு. இவர் என்ன பண்றாரு, ஒரு ஷூட்லாம் முடிச்சுட்டு நிறைய பேரை மீட்லாம் பண்ணிட்டு கிளம்புறாரு. கார்ல போறாரு. நான் நடந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்றேன். கார்ல போறாரு. சரி, நீங்களே வீடியோ பார்த்துட்டு வாங்க. Baby, what's that? Vijay, Talapati Vijay, South India. What? Talapati Vijay. What the fuck is they saying? Talavi Prime Minister. Talavi DK. Bro, fuck. What y'all say? Talapati Vijay. Vijay. G-Vay. Vijay, South Indian actor. Chief Minister of India. Virat Kohli? ஸோ பார்த்துருப்பீங்க, இந்த நபர் கார்ல வராரு. வரும்போது எல்லாரும் கேட்கக்கூடிய விஷயம் என்னவா இருக்கு, அந்த ரெண்டு பசங்க, நம்ம தமிழகத்தை சார்ந்த பசங்க, ரெண்டு பேரும் ஒரு சின்ன வயசு பசங்க. அவங்களுக்கு வந்து எப்படின்னா ஒரு ஆர்வம், எப்படின்னா எப்படி இருக்குன்னு ஒரு அது வந்து எனக்கே வந்து கரெக்டா உங்களுக்கு சொல்ல தெரியல. புதுசா ஒரு ஆள் பாக்குறோன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஒரு புது ஊருக்கு போறோம். அந்த இடத்துல இப்ப எங்களுடைய ஊரு வந்து இதுங்க, எப்படி நல்லா இருக்குமா, நீங்க போயிருக்கீங்களா எங்க ஊருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சும்மா ஒரு கேட்கறதுக்கா நான் வந்திருக்கேன், இந்த பிளேஸ் எனக்கு தெரியும், அந்த கோவில் எனக்கு தெரியும், அது ரொம்ப ஃபேமஸ் இல்ல அப்படின்னு சொன்னாங்கன்னா, அந்த ஊர்ல பிறந்ததுக்காகவும் அந்த ஊர் நம்ம ஊரு அப்படிங்கிற ஒரு திமிரையும் நம்மளுக்கு ஒரு தனியா ஒரு சந்தோஷம் வரும். கரெக்டா? நம்ம தமிழகத்துக்குள்ளேயே இருக்கிற நிறைய டிஸ்ட்ரிக்ட்ஸ்குள்ளவே இந்த பேச்சுகள் அப்படிங்கிறது இருக்கும். நம்ம ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணும்போது ஒரு கொலீக், நான் அந்த ஊருக்கு வந்திருக்கேன், நீ இந்த ஊருக்கு வந்திருக்க, இதெல்லாம் வந்து ரொம்ப நார்மலான ஸ்பீச் தான். கரெக்டா? சோ இப்படி இருக்கிற விஷயங்கள் ஒரு நாடு வேற ஒரு நாடுக்கு போயிட்டு அந்த நாட்டுல ரொம்ப ஃபேமான ஒரு பர்சனை பார்த்து, எங்களுடைய இவரை தெரியுமாங்க, விஜய் தெரியுமா அப்படின்னா, விஜய், ஹூ இஸ் தட் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர் கேட்கிறாரு. யாரு விஜய், யாரு அப்படின்னு சொல்லிட்டு. டிவிகே அப்படின்னும் போது அவருக்கு புரியல. டிவிகேனா என்ன, எனக்கு புரியல அப்படிங்கறத அவர் சொல்றாரு. அடுத்தது தளபதினா தளபதியா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஸ்லாங்ல அவர் சொல்றாரு. தளபதி நோ, அவன் என்ன சொல்றான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிறவங்க கேட்கும் போது திரும்பவும் சவுத் இந்தியன் ஆக்டர் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாங்க. விஜய் அப்படின்னு. இப்போ ஐயோ விஜய்னா அங்க தெரியவே இல்லை அப்படின்னு வேற ஒரு கூட்டம். அவங்க ஊர்ல பெரிய பெரிய ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய ஸ்டார்ஸ் இருக்காங்க. அவங்க பேரை சொன்னா உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? தெரியாது. எனக்கு தெரியுமா? தெரியாது. யாருக்காவது தெரியுமா? தெரியாது. உண்மையா தெரியாது தானே? அந்த மாதிரி தான் அந்த மனுஷனும் ரியாக்ட் பண்ணிருக்காரு. அது என்ன தெரியலங்கிறாரு. அவர் பாத்தியா, அவருக்கு ஒண்ணுமே தெரியல, விஜயே தெரியலையா? அப்பனா பாருங்க, தாய்லாந்து வரைக்கும் போய் நாரிடுச்சுன்னு கூட பல பேர் கமெண்ட் பண்றத பார்க்க முடியுது. இதை சொல்றதுக்கு முன்னாடி யோசிக்கணும். அவங்க ஆள நம்ம கிட்ட காமிச்சாங்கன்னா நம்மளுக்கு தெரியுமா? தெரியாதுல்ல. அது மாதிரி இங்க ஃபேமா இருக்கிற பர்சன் அங்க கூட்டிட்டு போய் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டா எப்படி தெரியும்? பட் இந்த சிச்சுவேஷன்ல அங்க ஃபேமஸா இருக்கக்கூடிய ஸ்பீட் அப்படிங்கிற அந்த நபரை நம்மளுக்கு தெரிய வச்சிருக்கிறது யாரு? தமிழகத்தை சேர்ந்த ரெண்டு பசங்க. அதுவும் எப்படி? டிவிகே விஜய் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஃபேமஸ். அந்த வீடியோ எக்கச்சக்கமா கிட்டத்தட்ட 25 கோடி பேருக்கு மேலவே பார்த்திருக்காங்க. அவ்வளோ ஃபேமஸா அந்த வீடியோ. இந்த அளவு ட்ரெண்ட் பண்ணது யாரு? சரி, இப்ப என்ன தீபிகா டாபிக்? ஏன் அவங்க எல்லாம் திட்டுறாங்கன்னு சொல்றேன்? எல்லாரும் சாட்டை துரைமுருகன் எல்லாம் வந்து வச்சு செஞ்சுட்டாருன்னு சொல்றேன். என்னத்த அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரு பேசும்போது கடைசியில ஹூ இஸ் தட் விஜய் அப்படின்னு சொல்லும் போது, வெயிட் ஐ வில் சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு போன் எடுக்கிறாரு. அவர் சர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. அந்த டைம்ல கரெக்டா சிஎம் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு அந்த பையன். யாரு? வண்டி ஓட்டிட்டு வராங்கல்ல அந்த ரெண்டு தமிழ் பசங்க, அவங்க சிஎம் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொன்னது ஒரு குத்தமா போச்சு. அது தெரியாம தான், அது பேசுற ஒரு ஃப்ளோ தெரியுதுல. வண்டி ஓட்டுவாரா அந்த நபர்கிட்ட இவங்க யாரு அப்படின்னு சொல்லணும். நம்ம யார நினைக்கிறோமோ, விஜயன்ற ஒரு மனுஷனா அவனுக்கு தெரியுமா தெரியாதா? டிவிக்கேன்னு ஒரு கட்சி வச்சிருக்காரு, அது தெரியுமா தெரியாதா? இல்லைன்னா நம்ம சவுத் இந்தியன் ஆக்டர், ஒரு பெரிய ஆளு, அவர் ஒரு கட்சி வச்சிருக்காரு அப்படிங்கறத சொல்லணும். அந்த ஸ்பீடுங்கிற நபர் ஒரு பெரிய பிரபலமா இருக்கும் நேரத்துல, எங்களோட ஆள் உங்களுக்கு தெரியுமா, எங்க பர்சன் இவ்வளவு பெரிய ஆளு உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு கன்வே பண்ணணும்னு நினைக்கிறது ஒரு குத்தமா? ஏதோ இந்த வண்டி ஓட்டுற ஒரு ஸ்பீடுல, ஒரு ஃப்ளோல சிஎம் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை வச்சு சாட்டை துரைமுருகன் சொல்றாரு, வச்சு செய்யறாருன்னு பாத்துக்கோங்களேன். சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவா? என்ன பேசிட்டு இருக்கான்னு தெரியுதா அவங்களுக்கு? இது அவர் சொல்ற விஷயம்
சிவில் சர்வீஸ் எழுதுனாங்கல்ல, அவங்க சிவில் சர்வீஸ் அப்படிங்கிறவங்க பொதுவா எல்லா சப்ஜெக்ட்ஸையும் பயங்கரமா படிச்சுட்டு வந்துதான் எழுதுறாங்க. ஐஏஎஸ்க்கு ஐபிஎஸ்க்குலாம் அவ்வளவு அளவுக்கு எல்லாத்தையும் படிச்சுட்டு வந்துதான் எழுதுறாங்க. அந்த அளவுக்கு படிச்சுட்டு வந்து எழுதுறவங்களுக்கு சீஃப் மினிஸ்டர் ஆஃப் கரெக்ட் தான், சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படின்னா யாருன்னு தெரியாது. நம்மளுக்கு வந்து சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு ஸ்டாலின் ஐயா அப்படிங்கிறது தெரியும், பிரைம் மினிஸ்டர் யாரு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஆனா சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா யாருன்னு தெரியாதே, அவங்க சிவில் சர்வீஸ் முடிச்சவங்களுக்கே தெரியாதேன்னு சொன்ன வார்த்தைகள் சாட்டை துரைமுருகன் அவர்களை பல பேர் வறுத்தெடுக்கக்கூடிய விஷயமாகவும் இருக்கு. இதுல ஒரே ஒரு சின்ன மாற்றம், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு, நான் சொன்ன வீடியோ முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ஒரு வீடியோ எப்படி வைரல் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதே நபர்கள் யாரு, நம்ம தமிழ் பசங்க 2 பேர் சொன்னல, அதே நபர்கள் ஏதோ ஒரு ஷூஸ் தூக்கி உள்ள போட்ட மாதிரியும், அந்த ஷூஸை போட்டதுக்கு அப்புறமா அவர் வந்து அதை போட்டதுக்கு அப்புறமா வந்து ஒரு வேர்டு ஒண்ணு, ஒரு கெட்ட வார்த்தையா ஒண்ணு பேசுறாரு, வாட் இஸ் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதை நீங்க போட்டுக்கோங்க நான் உங்களுக்கு போடுறேன் அதுல, அப்படி போட்டு ஒரு வார்த்தையை சொல்லிடுறாரு. இந்த வார்த்தையை வச்சு துரைமுருகன் பயங்கரமா சாட்டை எப்படி பண்றாரு, பயங்கரமா பாருங்க மானம் போயிடுச்சு, தாய்லாந்துல போயிட்டு தமிழக வெற்றி கழகத்தினுடைய மானம் போயிடுச்சு, அவனதான் தெரியல விட்டு போக வேண்டியதானே, அவன் என்ன இப்படி சொல்லிட்டான், அசிங்கமா சொல்லிட்டான் அப்படிங்கிற அளவுக்கு போகுது. பட் அது வந்து ட்ரூத் கிடையாது, அந்த விஷயம் தப்பு, அந்த வீடியோ தப்பு, ஃபேக் அது அப்படின்னு சொல்லிட்டு விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த நபர்கள் புட்டு வச்சிருக்காங்க. எப்படி புட்டு வேற லெவல்ல வெறித்தனம் பண்ணிட்டாங்க. அவங்க கொடுத்துருக்கிற வீடியோல நம்ம முன்னாடி சொன்ன அந்த தமிழ் பசங்க போயிட்டாங்க, முடிஞ்சு அவங்க கதையை முடிஞ்சு அவங்க கிளம்பிட்டாங்க. பட் நெக்ஸ்ட் நடக்கிறது என்ன அப்படின்னா, வேற கொரியன் பாய்ஸ் 2 பேர் வராங்க பைக்ல. அவங்க என்ன பண்றாங்க, இவன் பெரிய ஸ்டாரா இருக்கான், என்னடா நம்ம கூட தான் இருக்கான், நம்ம வயசு மாதிரி தான் இருக்கு, இவனடா பெரிய ஆளா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு காண்டில கூட ஷூஸ் 2 தூக்கி போட்டிருக்கலாம். அந்த ஷூஸை போயிட்டு இந்த ஸ்பீட் என்ன பண்ணிட்டாரு, ஷூ நாத்து அடிக்கும்னு தெரியாதா, அதை ஏன் மோந்து பார்க்கணும், அந்த கன்றாவைய வேற அவர் பண்ணி தொலைச்சிட்டாரு. எடுத்து முகர்ந்த உடனே அந்த ஸ்மெல் வந்த உடனே அவர் வந்து அந்த வார்த்தையை யூஸ் பண்ணிடுறாரு, வாட் இஸ் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை யூஸ் பண்ணிடுறாரு. பண்ண உடனே இதுதான் விஷயம், நீங்க வேணா அந்த குட்டியா நான் அந்த ஸ்லைட்ல எல்லாம் போடுறேன் பாத்துக்கோங்க, அவ்வளவுதான். இந்த விஷயம் 2 வீடியோஸை ஒன்னா மர்ஜ் பண்ணி தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம், இவர் இந்த வார்த்தையை சொன்னதுக்கு அப்புறம் தெரிதா தமிழக வெற்றி கழகத்தை கெட்ட வார்த்தையை வச்சு பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலா அங்க நடந்த ஒரு இமேஜ், அங்க நடந்த ஒரு விஷயத்தையே வேற மாதிரி நெரேட்டிவா செட் பண்ணிட்டாங்க. இதை பார்த்ததுக்கு அப்புறம் விர்ச்சுவல் வாரியர் சும்மா இருப்பாங்களா? சரிங்க, நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க, ஏன் அந்த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியான்னு சொன்னதும் ஒரு பெரிய குத்தமா? உங்க தலைவர் ஏன் அப்படி வாய் கொள்ளறையெல்லாம் பேசுனதே இல்லையா என்ன அப்படிங்கிற கேள்வியும் கேக்குறாங்க. ஜெயிக்கிற பக்கம் ஜெயிக்கிற பக்கம் நிற்பவன் அல்லறீரன், தான் நிக்கிற பக்கத்தை ஜெயிக்கிற வைக்கவன் தான். இவர் எப்படி கதறி இருக்காரு பாத்தீங்களா? சோ இந்த அளவுக்கு கதறிட்டு இருக்கிற நேரத்துல இப்பதான் கிட்டத்தட்ட ஒரு 8% அளவுக்கு நீங்க வாக்கு சதவீதம் அப்படிங்கறது சேர்த்துட்டு வந்தீங்க. சேர்த்து வச்ச உடனே திரும்பவும் தமிழக வெற்றி கழகத்தை திட்டி ஃபேமஸ் ஆகிறது ஒரு வெற்றியை கொடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தெரியல. அது வந்து வாய்ப்பே கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் அது வந்து அந்த அனுதாபமானம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் கிரியேட் பண்ணும். ஐயோ எல்லாரும் சேர்ந்து ஏன்பா விஜய் கொட்டுறீங்க, பாவம்பா அப்படின்னு சொல்லி உடனே நீங்க வந்து நீ விஜயோட சப்போர்ட்டான என்ன கேட்க வேண்டாம். நார்மலா ஒரு மிடில் நின்று யாரை எந்த மக்கள் அரசியலே தெரியாத ஒரு நார்மல் மிட் பாயிண்ட்டை வச்சு நீங்க கேட்டீங்கனாலும், மிட் பர்சன் வச்சு நீங்க கேட்டீங்கனாலும் கண்டிப்பா இதே வார்த்தையை தான் அவங்க சொல்லுவாங்க. திமுக குத்துது, நாம் தமிழர் கட்சி குத்துது, நீங்களும் இப்படி எல்லாருமே ஏன்பா விஜய் குத்துறீங்க பாவம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னாவே அங்க பிரேக் டவுன் அப்படிங்கிற பாயிண்ட் வந்துருது. சோ அங்க அவருக்கு ஓட்டா மாறுறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு. அப்போ அந்த வாய்ப்புகளை அமைச்சு கொடுக்கறது யாரு அப்படின்னு கேட்டா கண்டிப்பா திமுக நாம் தமிழர் கட்சி 2 பேரும் சேர்ந்து இணைஞ்சுதான் இந்த அளவுக்கு தமிழக வெற்றி கழகத்தை வளர்த்து விட்டுருக்கீங்க. அப்படிங்கிறது தமிழக வெற்றி கழகமே நிறைய பேர் எங்களை இவ்வளவு அளவுக்கு ஃபேமஸ் ஆக்குறீங்க, ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மாறுது. இப்போ இவ்வளவு பெரிய ஒரு இஷ்யூஸ் நடந்ததுக்கு அப்புறமும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய மவுஸ் குறைஞ்சிச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா தெரியல. இல்லைன்னா சொல்லணும், நல்ல ஒரு மவுஸ் இன்னைக்கும் இருக்கு. குஷி படம் ரீரிலீஸ் பண்ணப்படுது, தியேட்டர் வாசல் அவ்வளவு இளைஞர்கள் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. அதை பார்த்து சீமான் அவ்வளவு காரி துப்புனாரு, என்னங்க இவ்வளவு கூட்டம், மக்கள் எதை நோக்கிங்க போறீங்க அப்படின்னு. அடுத்து அவர் போய் இட்லி கடை ப்ரமோஷனா அவர் போய் பார்த்துட்டு சூப்பரா இருக்கு படம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வராரு. அப்போ சார் நீங்க என்ன சார் பண்ணிட்டு வரீங்க அப்படிங்கிற கேள்வியை அவரை பார்த்து கேட்கிறாங்க. 8% இவ்வளவு அளவுக்கு கஷ்டப்பட்டு ஒரு 11 ஆண்டுகள் கஷ்டப்பட்டு கடின உழைப்புல வந்திருக்கீங்க. செந்தமிழர் சீமான் அப்படின்னு சொல்லி பெருமைப்பட எல்லாரும் சிறப்போட அவங்கள வாழ்த்திட்டு இருக்கிற நேரத்துல திடீர்னு எங்கேயாச்சும் போய் ஏதாவது வாங்கிட்டு வந்துட்டீங்களா? உடம்பு சரியில்லைன்னு தானே ஸ்டாலின் அவர்களை பார்க்க போனீங்க, அவங்க அண்ணன் தவறிட்டாரு அப்படின்னு சொல்லி இரங்கல் தெரிவிக்க தானே போனீங்க. அதுக்கப்புறம் ஏன் உங்களோட பேச்சு மூச்செல்லாம் மொத்தமா மாறுது? மாறப்பட்டதுக்கு காரணம் என்ன? ஏதாவது கையில வாங்கிட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு
பல பேர் கேட்கக்கூடிய கேள்விகள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. இது கூட அன்று இன்று அப்படின்னு சொல்லிட்டு நெட்டிசன்ஸ் எல்லாம் வச்சு செஞ்சு விட்டுட்டு இருக்காங்க ஒரு வீடியோஸையும். என்று அன்று அப்படின்னு கேட்டீங்கன்னா, சீமான் அவர்கள் 2019ஆம் ஆண்டு விஜய் அவர்கள் களத்துல இறங்க போறாரா அப்படின்னு சொல்லும்போது, ஆமா எங்களுக்கு தேவைப்படுது அவரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்களே வீடியோவை பாருங்க. அவர் யாரோ வந்து கட்சி ஆரம்பிக்கிறாங்க, அவர் வந்து கட்சி ஆரம்பிச்சா வரவேற்பேன். தம்பி எல்லாம் வரும்போது இன்னும் கொஞ்சம் வலிமையா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு ஆளே எழுத்து எல்லா பக்கமும் சண்டை செய்ய முடியல. அப்ப அவர் வந்தா இன்னும் கொஞ்சம் ஆதரவா இருக்கும். வரவேற்பு பாராட்ட வேண்டியது. 150 கோடி அவருக்கு சம்பளம், 30 கோடி வரி போனாலும் 120 கோடி அவர் கையில் இருக்கு. அதை பொருட்படுத்தாம வர்றாருன்னா சரி, வரவேற்பு வேண்டியது. தமிழர்களுக்கு நிறைய கோடிக்கணக்கான பிரச்சனை இருக்கு. அதுல போராடுறதுக்கு நிறைய தலைமைகள் கட்சிகள் தேவைப்படும். நம்பி நான் என்னுடைய உச்சத்தை விட்டுவிட்டு, நான் அவ்வளவு வருமானத்தை விட்டுவிட்டு வானுவ வீட்டு வாசலை வேண்டா, நீ வாட்ச்மேன் கூட நிக்கலடா. பாத்தீங்களா, திரும்ப 2023ல ஒரு பேச்சு பேசுறாரு. 2023ல இன்னொரு வாட்டி அகைன் அப்பவே 150 கோடி அளவுக்கு சம்பாதிக்கிறாரு அப்படின்னு சொல்லி பேசுறாரு, ரொம்ப உயர்வா. ஆனா அவ்வளவு அளவுக்கு பேசுற நீங்க ஒரு 2 வருட காலத்துல இப்ப 2025ல அவெல்லாம் வாட்ச்மேன் கூட கூப்பிடல அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்ன? திமுகவை ஒழிக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னுடைய அஜெண்டான்னு பேசின நீங்க ஏன் இன்னைக்கு மாத்தி மாத்தி பேசுறீங்க அப்படிங்கிற ஒரு பெருத்த கேள்வி இருக்கு. இந்த அளவுக்கு பேசக்கூடிய நீங்க அங்க தெரியாம சிஎம் ஆஃப், அதாவது சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியான்னு சொன்னதா ஒரு பெரும் குத்தமா போச்சு. பரவாயில்லப்பா, அங்க வரையும் ஒரு ரீச் கொடுத்துருக்கான், விடுங்களேன், விட்டு தொலையாம ஏன் இதெல்லாம் ஒரு பெரிய அளவுல பேசி உங்களோட விஷயத்த நோண்ட விடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் டிவிகே சார்பில் கேட்கப்படுற நிறைய கேள்விகளாகவும் இருக்கு. இந்த நேரத்துல இன்னொரு விஷயம், இப்போ ஒரு வைரலான ஒரு விஷயத்த பத்தி கண்டென்ட்டா எடுத்து பேசுறாங்க அப்படிங்கிறது ஒரு தப்பு கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. பேசுறாங்க, பட் பேசும் முறை அப்படிங்கிறது சில இடத்துல தவிர்த்திருக்கலாம், ஆனாலும் போயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இதே விஷயம் உதயநிதி அவர்களுடைய போட்டோ ரீட்வீட் ரீபோஸ்ட் ஆயிருந்துச்சு இன்ஸ்டாகிராம்ல. அதை பத்தி எல்லாருமே பேசியிருந்தாங்க, ஒரு இன்ஃபுளுசரும் பேசியிருந்தாங்க, நம்ம வீடியோ நம்மளும் வந்து போட்டிருந்தோம். சோ இவ்வளவு பேர் பேசினதுக்கு அப்புறம் சாட்டை துரைமுருகன் அது கேள்வி கேட்கவே இல்லையே, அந்த அளவு பாயிண்ட் அவுட் பண்ணி பேசவே இல்லையே, அவர் அப்ப பேசவே இல்லைல்ல. அப்ப இன்னைக்கு இந்த வீடியோ வைரல் ஆச்சு அப்படிங்கிறதுனால இந்த கான்டென்ட்டை மட்டும் எடுத்து பேசுறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது கூடுதலான ஒரு கேள்வியா இருக்கு. பட் இதுக்கெல்லாம் வாய் திறப்பாங்களா? நெவர், சான்ஸே கிடையாது. சரி, ஓகே, இப்போ முழுக்க முழுக்க இந்த விஷயம் பத்தி நான் கவர் பண்ணிட்டேன். இந்த ஸ்பீடை வச்சு ஒரு பெரிய அளவுல ஸ்பீடாவே ஒரு பிரச்சாரம் போல நடந்துட்டு இருக்கு இந்த சண்டை. இதை நீங்க பார்க்கும் போது உங்களுக்கு எப்படி தோணுது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. 2026 தேர்தல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஹாட்டான ஒரு ஸ்பேஸ். இதுல அதிமுக வரப்போதா, தமிழக வெற்றி கழகம் வரப்போதா, அடுத்து வந்து திமுக வரப்போதா, மறக்காம நாம் தமிழர் கட்சியும் இன்க்ளூட் பண்ணிக்கலாம், அந்த கட்சி வரப்போதா. 4 கட்சியில நீங்க யாருக்கு இங்க ஓட்டு போடுவீங்க, யாரு வந்து சிறப்பா இருக்கும்னு நினைக்கிறீங்க? மிஸ் பண்ணாம மறக்காம ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸ் சொல்லிட்டு போங்க. அண்ட் நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்னொன்னு உடனுக்குடன் தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ so much for watching this video. Bye.